ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க இன்றைக்கி ரவா லட்டு செய்யலாம். அதுக்கு நான் 100லேருந்து ஒரு 150 கிராம் ரவை எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம்லேருந்து ஒரு 75 கிராம் சர்க்கரை, 2 ஏலக்காய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சர்க்கரையை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஜெலிச்சு எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் 200 ml பால் எடுத்து காய்ச்சிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாய் காஞ்சதுமே 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சி உருகணும். உருகுனதுமே முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்து வறுத்துக்கலாம். இதில் தேவையான நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் முந்திரி திராட்சை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுக்கணும். தேவைப்பட்டால் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இது கூடவே எடுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம். ரவை வறுக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிதமான தீயில வறுத்தா கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா உதிரி உதிரியாக வறுபட்டு வரும். வறுக்கும்போது கம கமன்னு மணமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா வறுக்கணும். இப்போது நல்லா வறுபட்டுடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விடணும். பாருங்கள், இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கலந்து விட்டு ஆற விடணும். இந்த மாதிரி நல்லா ஆறின அப்புறம் உருண்டை பிடிச்சாதான் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், பக்கத்துலேயே பால் காஞ்சிட்ருக்கு. பால் சூடாகவே கலக்கணும். இப்போ ரவை நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சர்க்கரையை சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஏலக்காய் சர்க்கரைலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா ஒன்று சேர கலக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். நான் கையில் கலக்கிறேன், நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது சூடான பால் சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கலாம். ரவை தேவைப்பட்டால் அரைச்சி கூட சேர்க்கலாம். நான் அரைக்கலை. வறுத்த அப்புறம் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சியும் சேர்க்கலாம். பாருங்கள், இப்போ சூடான பால் தெளித்து பிடிச்சா கட்டியாக இருக்குங்க. அதனால தான் பால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கலக்கிறேன். ரவை இந்த பாலெல்லாம் இழுத்துட்டு சாஃப்டாகும். பாருங்கள், நம்ம தெளித்து உருண்டை பிடிச்சோன்னா மறுநாள் சாப்பிட்றப்ப நல்லா இறுகிட்டு கெட்டியாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது. இந்த மாதிரி கலந்துட்டு கொஞ்ச நேரம் வச்ச அப்புறம் நல்லா இழுத்துரும். பாலெல்லாம் ரவை இழுத்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு உருண்டை பிடிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. நல்லா இழுத்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நான் பால் அதிகமாக சேர்க்கறதுனால தான் அரைக்கலை. பால் தெளித்து உருண்டை பிடிக்கிறதா இருந்தால் ரவையை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ரவை அப்படியே முழுசு முழுசாக இருக்கும். பாருங்கள், இப்போ உருண்டை பிடிக்க நல்லா இருக்குது. நான் மொத்த ரவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒன்றொன்னா செஞ்சு வச்சுக்கலாம். நான் எடுத்த ரவைக்கு ஒரு 5லேருந்து 6 உருண்டை வந்துச்சு. நம்ம எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டையை செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு 1 hour போனாலே மொத்தம் இழுத்துரும். ரவை உருண்டை சூப்பராக வரும். சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் செஞ்சாச்சு. வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நம்ம பாலுக்கு பதில் சுடு தண்ணி சேர்த்தும் செய்யலாம். ஆனால் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. பால் ஊற்றி செய்யும்போது 2 நாள்லேருந்து ஒரு 4 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம்.
சாஃப்டாகவே இருக்கும். இந்த மாதிரி செய்கிறப்போ சாஃப்ட் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி செய்கிறப்போ கொஞ்சம் ஈரப்பதம் இறுகி தான் இருக்கும். ஆனால் நம்ம புட்டு சாப்பிட்ற அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இது நாள். அந்த ஈரப்பதம்லாம் இழுத்து ரவை சாஃப்டாக இருக்குது. இது மறுநாள். இன்னும் கொஞ்சம் இறுகி இருக்குது, ஆனால் சாஃப்டாக தான் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.